ஹாய் மக்களே, வெல்கம் டு செல்வாஸ் கிச்சன். நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம். இன்றைக்கி வாங்க சீரக சம்பா அரிசியில் டேஸ்ட்டாக அண்ட் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி தம் போட்டு தான் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரில் விசில் விட்டு பண்ணுறதுனா இதே தான், லாஸ்ட்டில் 2 விசில் விட்டால் போதும். சரி வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு காஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நான் 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்ததும் உப்பு சேர்த்துட்டா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி வெந்ததும் 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். புதினா கொத்தமல்லி சேர்த்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1/2 கப் தயிர் சேர்த்து அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நான் 20 மினிட்ஸ் சீரக சம்பா அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேங்க. அந்த அரிசியை சேர்த்துட்டு நம்ம அரிசி சேர்த்துட்டு அந்த கீழேருந்து நல்லா அந்த மசாலாவோட கிளறும்போது அரிசி உடையாமல் வேகுங்க. நல்லாயிருக்கும் பிரியாணி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா அரிசி பாதி வெந்துருங்க. அப்புறம் நம்ம திறந்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு தம் போட்டு இறக்குனா என்னோடய ஸ்டைலில் குஸ்கார். இதே மெத்தட் தாங்க. தம்முக்கு பதிலாக குக்கரை மூடி 2 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா குஸ்கா ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.